100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கப் போகும் 2 மிகப்பெரிய சம்பவங்கள் யாரால் நடக்கப் போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது, கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து எதையெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்த்து விடலாம். இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் பகவான் துலாம் ராசிக்கு மாறுகின்றார். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்கு மாறுகின்றார். சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுகின்றார். செப்டம்பர் 23ஆம் தேதி சூரியன் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறுகின்றார். செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறுகின்றார். இதே செப்டம்பர் மாதத்தில் குரு பகவான் கடக ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றனர். இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நடக்குமா, நடக்காதா, நடக்காமலேயே போயிடுமா அப்படின்லாம் உங்களுடைய மனதிற்குள்ளார ஆயிரம் கேள்விகள் வந்து சென்றிருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல நடந்து முடிய போகின்றது. அடுத்தடுத்து ஒவ்வொரு வெற்றியாக பார்க்க போகிறீங்க. அதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படியோ, ஆனால் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம்தான் அமோக காலகட்டம், அற்புத காலகட்டம் என்பதை மறுத்துவிட முடியாது. இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் பல செல்வங்களை, அதாவது செல்வ செழிப்போட பல செல்வ வளங்களோட சொர்க்கமான அமோகமான அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களை எதிர்க்க ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் உங்களை எதிர்த்தவர்கள், உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள், அவங்கெல்லாம் ஓடி ஒளிய போகிறாங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களை அசைக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு பணம் தேவை. பணம் எப்படி வரும்? உழைப்பால் தான் பணம் வரும். ஒன்று வேலை, ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ அரசாங்க நிறுவனத்திலேயோ வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா தொழில் வியாபாரம் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும். அந்த வகையில் பார்க்கும்போது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. சிறிய முதலீடுகள் கூட நிச்சயம் பெரும் லாபத்தை கொடுக்கும். மிக பெரும் சரிவை சந்தித்திருந்த உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக திடீரென்று கொடிகட்டி பறக்கப் போகின்றது. அதே மாதிரி பங்கு சந்தை விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி 1 போட்டு 10 கிடைச்சதே அப்படின்ட்டு நாளைக்கு 10 போட்டு 100 ஆக்கலாம், 1000 ஆக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அதிக அளவில் முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க. பங்கு சந்தை ஒரு மாயையை போல, அதை புரிந்து கொண்டு செயல்படணும். அப்படியே புரிந்து கொண்டாலும் எச்சரிக்கையோடு இருக்கணும். இல்லைனா மிக பெரும் அளவில் தோல்வியை நிச்சயம் சந்திக்க வேண்டியிருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போவுமே ஆசைக்கு மயங்காதவர்கள். இருந்தாலுமே உங்களுடைய தேவைகளுக்காக இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணம் அலைமோதும். அந்த அலைமோதக்கூடிய எண்ணத்தை தடுத்து நிறுத்தி ஒருமுகப்படுத்தி இது சரிதானா அப்படின்றதை யோசித்து செய்யுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றி தான் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்காம ரொம்ப நாளாக ஏங்கி கொண்டிருந்திருப்பீங்க. ரொம்ப வேதனையில் இருந்திருப்பீங்க. என்னடா இது, இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், நமக்கு ஒரு சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லை, எதற்காக உழைக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அதிகமாக வந்து சென்று இருக்கும். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில்
உங்களுடைய பதவி உயர்வு, சம்பள உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. அதே மாதிரி இடமாற்றம் தேவை அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க சிறு முயற்சியை மட்டும் மேற்கொண்டு பாருங்கள், இடமாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்க போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி வலம் வர போகிறீங்க. உங்களை ஏளனமாக பேசிய குடும்ப உறவுகள் கூட இனி புகழ்ந்து பேச போகிறாங்க. தாய் தந்தை உறவுகள் பக்க பலமாக இருக்க போகிறாங்க. அவங்களால மிக பெரும் நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது. இந்த காலகட்டம் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு சிறப்பான காலகட்டமாக நிச்சயமாக அமையப் போகின்றது. சகோதர சகோதரிகள், குறிப்பாக சொல்லணும்னா அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? எந்த பிரயோஜனமும் இல்லையே, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற மாதிரியான மன வருத்தம் எப்பவுமே மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் அவங்க தெய்வம் போல வந்து உதவ போகிறாங்க. பக்க பலமாக இருந்து உங்களை காக்க போகிறாங்க. அவங்க தான் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை தேடி தரப்போகிறாங்க அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தில் கடன் தொல்லைகள் எல்லாம் அகலுமா? கடனில் இருந்து மீண்டு வருவனா வரமாட்டேனா? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. இந்த காலகட்டம் ஒரு அற்புத காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அதுவும் குறிப்பாக பண விஷயம், கடன் விஷயம் தொடர்பாக யாருன்னே தெரியாத நபரிடமிருந்து கூட உதவி கிடைக்கலாம். அதே மாதிரி அரசாங்க ரீதியில் உங்களுக்கு உதவி கிடைக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றிலுமாக ஒரு முடிவு கட்டி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமைந்துவிடும் அப்படின்றது உறுதி. கடைசியாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தே ஆக வேண்டும். அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது என்ன சாமி, 2 மிக பெரும் சம்பவங்கள் நடக்க போகுதுன்னா, பெண்கள் விஷயத்தில் எப்போவுமே மிதுனம் ராசியில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. நீங்கள் ஒன்று பேச போய் அவங்க ஒன்று புரிந்து கொண்டு இப்படியா பிரச்சனை ஏற்படலாம், வாக்குவாதம் ஏற்படலாம், கைகலப்பு கூட செல்லலாம். ஆகையால் நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், இந்த 2 வகையில் இருக்கக்கூடிய பெண்களிடம் ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். நம்ம என்ன செய்வோம், என்ன இப்போ நண்பர் தானே, உறவினர் பெண் தானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்குவோம். எல்லை மீறி பேச போய் தேவையில்லாத பிரச்சனை வரலாம். எல்லை மீறாத பேச்சுகள் கூட சில சமயங்களில் உங்களுக்கு மிக பெரும் அளவில் பிரச்சனையை கொண்டு வந்து விடலாம். அதாவது சாதாரணமாகத்தான் நீங்கள் பேசுவீங்க, அந்த சாதாரணமான பேச்சு கூட உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கலாம். அப்படின்றதுனால தேவைப்பட்டா அவங்களா வந்து உங்ககிட்ட பேசினா அல்லது மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் மட்டுமே அதை பற்றி பேசுங்க. மற்றபடி நீங்களாக வலிய போய் பேசுவது, வலிய சென்று உதவி செய்வது, இதெல்லாம் உங்களுக்கே மிக பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். அப்படின்றதுனால இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு எந்த பிரச்சனையும் உங்களை இந்த காலகட்டத்தில் அண்டவே அண்டாது. இரவு நேர பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஏன்னா தேவையற்ற பயணங்களால் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தேவையான பயணங்களால் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. இந்த செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து பல யோகங்களை, ராஜ யோகங்களை பார்க்க போகிறீங்க. சின்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு கதவை வந்து தட்டப்போகின்றது. சின்ன வாய்ப்பு தானே அப்படின்ற மாதிரி நழுவ விட்டுடாதீங்க. அந்த சின்ன வாய்ப்பு கூட அடுத்த 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய அளவிற்கு, உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு ராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது வந்து சின்ன வாய்ப்பு, இதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய பெரிய வாய்ப்பு கூட உங்களை விட்டு கை நழுவி போய்விடும் அப்படின்றதும் 100% உண்மை. அதே மாதிரி தேவையில்லாத பண பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. பணம் கொடுப்பது, வாங்குவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, இந்த மாதிரியான விஷயங்களில் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் தலையிடவே இடாதீங்க. இல்லைனா பிரச்சனைகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.
கடைசியாக உடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்க போகின்றது. பெருசாக உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் 100% குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை இந்த செப்டம்பர் மாதத்தில் அமைத்து கொள்ளுங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று தரிசித்துவிட்டு வாருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களுக்கு எல்லாம் நன்மையிலேயே முடியும் அப்படின்றது 100% உறுதி.